இப்போ நம்ம exercise 3.1ல sum பார்க்கலாம். If alpha, beta, gamma and delta are the roots of polynomial கொடுத்தாச்சு. Find a quadratic equation. quadratic equation கேக்குறாங்க. With integer coefficient whose roots are in the alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta. இந்த alpha plus beta plus gamma plus delta அப்போ எப்போ நமக்கு சம்மேஷன் 1ல வரும் இல்லையா? அதே போல ஆல்பா பீட்டா காமா டெல்டான்றது சம்மேஷன் 4 வரும். அப்போ அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நமக்கு since alpha beta gamma delta are roots of என்ன ஈக்குவேஷன் இது 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் கொஞ்சம் எழுதி வச்சுங்க. ax power 4 plus bx cube plus என்னது cx square plus dx அப்புறம் பிளஸ் என்னது e equal to 0. அந்த ஜென்ரல் ஃபார்ம் கொஞ்சம் எழுதி வச்சுங்க. சரியா? யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம சம்மேஷன் 1 போயிடலாமா முக்கியங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல வேல்யூ எடுத்துங்க. இப்போ இயர் ஏ வேல்யூ நமக்கு 2, பி வேல்யூ பாருங்க நமக்கு 5, சி வேல்யூ வந்து -7, டி ஆக்சுவலாக இல்லை 0 இல்லையா? அப்போ இ வேல்யூ பார்த்தோம்னா இங்கே 8 வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ சம்மேஷன் 1 போகலாமா? சம்மேஷன் 1னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு சம்மேஷன் 1 நமக்கு சிங்கிள் ஆட் பண்ணுவோமா? இப்போ சம்மேஷன் 1 பொறுத்தவரை ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ வரும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் பிபிஏ சொல்லும்போது -5/2. சரிங்களா? இப்போ சம்மேஷன் நம்பர் 2, 3 வேண்டாம் நமக்கு. ஏன்னா சம்மேஷன் 4 போயிடலாம். ஏன்னா அதுதான் நமக்கு தேவைப்படுது. அப்போ சம்மேஷன் 4 போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. நம்ம ப்ளஸ்ஸாக வரும், நல்லா ப்ளஸ்ஸாக வரும் இல்லையா? இப்போ சம்மேஷன் 1 அது பி வந்துடும், 2 நமக்கு அது சி வரும், 3 அது டி வரும், சம்மேஷன் 4 அது இ வந்துடும். அப்போ அது e/a. சரிங்களா? இப்போ இ வேல்யூ நமக்கு 8/2 அடிச்சா 4. சம்மேஷன் 4 நமக்கு தெரியும் மல்டிபிள் இல்லை, ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 மல்டிபிள் பண்ணலாம். அப்போ ஆல்பா பீட்டா காமா டெல்டா வேல்யூ நமக்கு 4 ரெண்டு கண்டுச்சா. இப்போ நம்ம நமக்கு ஃபார்ம் போயிடலாமா? ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ இருக்குங்களா நமக்கு, இந்த -5/2 4/2 இது ரெண்டுத்தையும் ரூட்டா இருக்கிற ஒரு என்னது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். டு ஃபார்ம் quadratic equation roots are -5/2 கமானது 4. அப்போ என்ன குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஜெனரல் ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு. என்ன ஃபார்ம்ல போகிறோம் நமக்கு? x² minus sum of roots into x plus product of roots 0 இல்லையா? அப்போ sum of roots ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். sum of roots என்ன நமக்கு இங்கே 2 ரூட்டும் ஆட் பண்ணலாமா? ஒரு 2 வருமா? -5 + 8ங்களா? அப்புறம் 3/2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போகலாமா? அப்போ நமக்கு இதை மல்டி பண்ணுமா? 5/2 இன்ட்டு 4 2 -10. அப்போ ஈக்குவேஷன் போகலாமா? டி ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் நமக்கு x² minus sum of roots into x plus product of roots 0. அப்போ x² -3/2 -10 இருக்குது 0. இது அப்படியே 2 மல்டி பண்ணிங்க. இப்போ 2x² -3x -10 இருக்குது 0. இப்போ 20 வந்துருங்க. 20 × 0. அவ்வளோதான் கரெக்டான ஆன்சரா? இது நீங்க என்ன புரிஞ்சதுன்னா, நமக்கு வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா சொல்லும்போது சம்மேஷன் 1 கண்டுபிடிச்சிடும். ஆல்பா பீட்டா காமா டெல்டா சொல்லும்போது நம்ம நமக்கு அந்த சம்மேஷன் 4 கண்டுபிடிச்சிடும். இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு ஒரு ரூட்டா இருக்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். சம் கொஞ்சம் கொஸ்டின் ஒரு தடவை படிச்சு புரிஞ்சுங்க. அப்போ சம் ஈஸியாயிரும்.